ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மறுபடியும் ஒரு விஷயம் உங்கள் யாவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் என்றைக்கும் சதா காலையும் உங்கள் மத்தியிலே ஆளுகை செய்யட்டும். அதே போல Facebookல லைவ்ல பார்க்கிறவர்களுக்கும் இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை செஞ்சேரி ஜெப வீட்டின் சார்பாக நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கர்த்தருடைய நாமம் மட்டும் பயன்படத்தக்கதாய் இதோ இந்த வேளையில அருமையாய் நாம் ஆராதித்தோம், கர்த்தரை நோக்கி துதித்தோம், ஸ்தோத்தரித்தோம். துதிகளின் மத்தியிலே வாசம் செய்வேன் என்று சொன்ன சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் நம் மத்தியிலே வாசம் செய்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அதை தொடர்ந்து கர்த்தருடைய வேத வசனத்துக்குள்ளாக நாம் கொஞ்ச நேரம், அதிக நேரம் அல்ல, கொஞ்ச நேரம் தியானிக்க போகிறோம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மையிலே நான் சொல்லுகிறேன், இயேசு நம்மோடு கூட பேசினாதான் நமக்கு சந்தோஷம். அவர் தான் நம்முடைய துக்கங்களை மாற்ற முடியும். அவர் தான் நமக்கு ஒரு நல்ல வழியை நமக்கு காண்பிக்கவும் முடியும். அப்படி இருக்கிறபடினால சேனைகளின் கர்த்தர் நமக்கு இந்த மாதம் நல்ல வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். என்ன? அந்த வாக்குத்தத்தினுடைய இரண்டாவது பாகத்தை நாம் தியானிக்க போகிறோம். முதல் ஞாயிற்றுக்கிழமை பாகம் 1, அந்த வாக்குத்தத்த வசனத்தினுடைய பாகம் 1 நாம் தியானித்தோம். இன்னைக்கு இரண்டாவது பாகம் பார்ட் 2, அதை தியானித்து சுருக்கமா நாம் தியானித்து செபித்து கடந்து போக இருக்கிறோம். எடுத்தவங்க வாசிக்கலாம். எரேமியாவின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 4வது வசனம். எரேமியா 40ஆம் அதிகாரம் 4வது வசனம். எரேமியா 40ஆம் அதிகாரம் 4வது வசனம். இப்போதும் இதோ உன் கைகளில் இடப்பட்ட விலங்குகளை இன்று நீக்கி போட்டேன். என்னோடே கூட பாபிலோனுக்கு வர உனக்கு நன்மையாய் தோன்றினால் வா, நான் உன்னை பத்திரமாய் பார்த்துக் கொள்வேன். என்னோடே கூட பாபிலோனுக்கு வர உனக்கு நன்றாய் தோன்றாவிட்டால் இருக்கட்டும். இதோ தேசமெல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறது. எவ்விடத்துக்கு போக உனக்கு நன்மையும் செவ்வையுமாய் காண்கிறதோ அவ்விடத்துக்கு போ என்றான். ஆமென். கர்த்தருடைய வேத வசனம் பாருங்க, நமக்கு நேராய் கடந்து வருகிறது. ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை பத்திரமாய் பார்த்துக் கொள்ளுவேன். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு இந்த மாதம் உங்களை என்னை பார்த்து ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, என் மகனை என் மகளை நான் என்ன செய்வேன், உன்னை பத்திரமா பார்த்துக் கொள்ளுவேன்னு சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். அப்படி இருக்கும்போது ஆண்டவர் உண்மையிலேயே சொல்ற, இயேசு நம்மை பத்திரமாய் பாதுகாக்கதான் இதோ இந்த உலகத்துக்குள்ள மனுஷனாய் பிறந்து வந்தார். நம்மை பத்திரமாய் பாதுகாக்கதான் மனுஷ ரூபத்துல நம்முடைய வலி வேதனை எல்லாவற்றையும் தாம் உணர்வதற்காக அவர் மானிட பிறவி எடுத்து எல்லாவற்றையும் அனுபவித்து, இதோ அனுபவித்து அப்படின்னா என்ன காரியம், இன்பங்கள் துன்பங்கள் எல்லாவற்றையும் பார்த்து தெரிந்து எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு அதுக்கப்புறமா சிலுவையினுடைய காட்சிக்குள்ள கடந்து போனவராய் இருந்தார். சிலுவையில அவர் பயங்கரமா அடிக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு அவமானப்பட்டு இதோ ரத்தம் சிந்தி 3 நாட்கள் இதோ புதைக்கப்பட்டவராய், இதோ ஒரு இடத்துல விதைக்கப்பட்டவராய், அந்த கற்களால மூடப்பட்டவராய் ஒரு குகைக்குள்ள 3ஆம் நாளில் அவர் உயிரோடு கூட எழுப்பினார். அல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இன்னைக்கு நான் சொல்றேன், இயேசு நம்ம கூட இருக்கிறனாலதான் நான் சொல்றேன், அவர் தான் நம்மை பாதுகாக்க முடியும். இன்னைக்கு நிறைய பேருக்கு பேர் புகழ் இருக்கு, உச்சத்துல இருக்கிறாங்க, பேர் இருக்கு, புகழ் இருக்கு, காசு இருக்கு, பணம் இருக்குது, கைய தட்டினா வேலைக்காரங்க வரக்கு இருக்கிறாங்க, ஆனா பாதுகாப்பு இல்ல. பாதுகாப்பு இல்ல, அதுதான் உண்மை. பிராக்டிக்கலா நிறைய பேர் யோசிச்சு பார்த்தா தெரியும், பேரெல்லாம் சொன்னா பெரிய பிரச்சனையாயிடும். அல்லேலூயா. நிறைய பேருக்கு எல்லாம் இருந்தும் பாதுகாப்பு இல்ல. அப்போ இந்த பாதுகாப்பை யார் தான் கொடுக்க முடியும்? பணம் கொடுக்க முடியுமா? இல்ல, பணம் கொடுக்க முடியாது. ஏன்னா முக்கியமான ஒரு சில பேரை பாதுகாப்புல இருக்கிறவங்க தான் ஒரு சில காரியங்களை செய்தாங்க. அப்படி இருக்கும்போது யாருக்குமே பணம் இருந்தும் பாதுகாப்பை நாம் சரியாய் கொடுக்க முடியாது. பேர் புகழ் பாதுகாப்பு கொடுக்குமா? அது நிலைக்காது. ஆனா இயேசு கிறிஸ்துவுடைய நாமம் மட்டும் என்ன செய்யும்? நம்மை பாதுகாக்கும். அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் 1ல நம்ம பார்த்தோம். எந்த மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படுகிறானோ அவனை ஆண்டவர் என்ன செய்யறாரு? பாதுகாக்கிறார், பாதுகாக்கிறார். 2வது பார்த்தோம், கர்த்தருக்கு கொடுக்கிற மனுஷனை ஆண்டவர் என்ன செய்யறாரு? பாதுகாக்கிறார். 3வது பாயிண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பார்ட் 2 என்ன அப்படின்னா, கர்த்தர் காட்டும் வழியில் நடப்பவர்களை கர்த்தர் என்ன செய்யறாரு? பாதுகாக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் காட்டுகிற வழியில நடக்கிறவங்களுக்கு கண்டிப்பா பாதுகாப்பு உண்டு. எடுத்தவங்க வாசிக்கலாம். அதுல நடக்கிறவங்க வழியை எல்லாம் சொல்லலாம், ஆனா கர்த்தர் காட்டின வழியில நடக்காதவங்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறத இன்னைக்கு நான் சொல்ல வருகிறேன். ஏன்னா நம்ம இதை தெரிஞ்சுக்கிட்டோம்னால நம்ம ஐயோ இந்த வழியில போகக்கூடாது அப்படின்னு நம்ம திருத்தி கொள்ளலாம். அதற்காக இன்னைக்கு நாம் எடுத்துக்கொள்ளுகிற ஒரு பகுதியினுடைய காரியம் யார் அப்படின்னா சிம்சோன். சிம்சோனுடைய வாழ்க்கையில
கர்த்தர் ஒரு வழியை காண்பித்தார். அந்த வழியில சிம்சோன் நடந்திருந்தார் அப்படின்னா கண்டிப்பா நான் சொல்றேன், அவர் ஆசீர்வாதத்தை பெற்றிருப்பார். அவர் உச்சத்துக்கு கடந்து போயிருப்பார். தேவனுக்காக சாதித்த ஒரு தேவ மனுஷன் என்று போற்றப்பட தக்கதாக ஒரு வாழ்க்கையை அனுபவித்திருப்பார். ஆனா அந்த சிம்சோன் தேவன் காட்டின வழியில கூட நடக்காததுனால என்ன நடந்தது அதை நாம் தியானித்து நாம் செபிக்க போகிறோம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 3, 4, 5 வாசிக்க கேட்கலாம். 3, 4, 5 நியாயாதிபதிகள் 13 பழைய ஏற்பாட்டுல 320 பேஜ் நம்பர். எடுத்தவங்க சத்தமா வாசிங்க. 13ஆம் அதிகாரம் 3, 4, 5. கர்த்தருடைய தூதரானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாதபடிக்கு தீட்டானது ஒன்றும் புசியாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. நீ கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். அவன் தலையின் மேல் சவரக்கன் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனாயிருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி இரட்சிக்கத் தொடங்குவான் என்றார். ஆமென். அந்நாட்கள்ல இந்த நியாயாதிபதி புஸ்தகத்துல சிம்சோனை குறித்து பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னேன். சிம்சோனுடைய பெற்றோராகிய தகப்பனாருடைய பெயர் மனோவா. அந்த மனோவாவும் அவருடைய மனைவியும் வாழ்கிறாங்க. அவங்க குழந்தை பாக்கியம் இல்லாத ஒரு சகோதரன் சகோதரி. அப்படிப்பட்ட தருணத்துலதான் கர்த்தருடைய நாமத்தினால ஒரு தூதன் நின்று அந்த மனோவாவுடைய மனைவி அவங்க கிட்ட, அதாவது சிம்சோனுடைய தாயார் இடத்துல காட்சி அளித்து, பிரத்யட்சமாய் காட்சி அளித்து சொல்றாரு, நீ ஒரு குழந்தையை பெறுவ. அல்லேலூயா. நீ கர்ப்பம் தரித்து ஒரு குழந்தையை பெறுவ. அந்த குழந்தைய நீ எப்படி வளர்க்கணும் அப்படின்னா, அந்த ஒரு குமாரனை பெறுவாய். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனாயிருப்பான் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை பாக்கியத்துடைய ஆசீர்வாதத்தை கொடுத்து, அந்த பெண் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும்னு சொல்லி எச்சரிப்பும் கொடுக்கிறார். ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாதபடிக்கு தீட்டானது ஒன்றும் புசியாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. அந்த பெண்ணுக்கு எச்சரிப்பு. அந்த வார்த்தை எச்சரிப்பை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த ஆசீர்வாதத்தை சொல்றாரு தூதன். இதை கேட்டதுக்கு அப்புறம் அவங்களுக்கு அவ்வளவு மன மகிழ்ச்சி. ஆனா அந்த டைம்ல அவங்க கணவர் இல்ல, இவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க. ஓடி போய் அவங்க கணவராகிய மனோவாட்ட போய் அந்த அம்மா வீட்டம்மா சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு கர்த்தருடைய தூதன் எனக்கு முன்னாடி காட்சி அளித்து, நீ இந்த மாதிரி திராட்சரசம் குடிக்க கூடாது, ஒரு சில காரியங்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்லி எச்சரிப்பு கொடுத்து, நீ ஒரு குழந்தையை பெறுவ, நீ கர்ப்பம் தரித்து ஒரு குழந்தையை பெறுவ, அந்த குழந்தையை நீ இப்படிதான் வளர்க்கணும்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னோன்னே அவங்க கணவர் சொல்றாரு, அப்படியா, ரொம்ப சந்தோஷம். ஆனா அவர் என்ன செய்யறாரு, ஒரு காரியம் செய்கிறார். என்ன அப்படின்னா 8வது வசனத்தை வாசி கேட்கலாம். நியாயாதிபதிகள் 13:8. ஆமென். அந்த மனைவி இடத்துல பேசின தூதன் பேசிட்டு போயிட்டாரு. ஆனா இவருக்கு என்னன்னா இன்னும் ஒரு கிளாரிபிகேஷன் வேணும் புருஷனுக்கு. என்னன்னா மறுபடியும் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காதா நானும் கேட்கறதுக்கு அப்படின்னு சொல்லி இடத்துல மனோவா பதிவிடுகிறார். இதுல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா, நல்லா கவனிங்க. தூதன் ஆண் மனோவா கிட்ட பேசல, ஆண் மகனாகிய மனோவாட்ட பேசல. அதுக்கு பதிலா வேற யார்கிட்ட பேசுறாரு, அவங்க மனைவிட்ட பேசுறாரு. ஏன் ஆண் இடத்துல பேசாதபடிக்கு கர்ப்பம் தரித்து நீ இப்படிதான் இருப்பேன்னு சொல்லி மனைவி இடத்துல பேசணும் அப்படின்னா, அந்த மனைவி முக்கியத்துவத்தை அறிந்து கொள்ளுவாள். இன்னைக்கு ஆதி நாட்கள்ல பாத்தீங்கன்னா ஆதாம் இடத்துலதான் ஆண்டவர் இந்த கனியை புசிக்க கூடாதுன்னு சொல்லி பேசுறாரு. ஏன்னா ஆதாமுக்கு தான் அந்த கனியினுடைய முக்கியத்துவம் தெரியும், தேவனுடைய முக்கியத்துவம் தெரியும். ஆனா இன்னைக்கு ஆண் இடத்துல பேசாதபடிக்கு பிள்ளை வளர்ப்பை குறித்து யார் இடத்துல பேசுறாரு, உங்களிடத்துல தான் பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறதுனாலதான் சபையில எந்த சபைக்கு போனாலும் பெரிய சபையோ சின்ன சபையோ பெண்கள் தான் ஜாஸ்தி இருப்பாங்க. ஆமென்.
ஆண்களை காட்டிலும் பெண்கள் தான் ஜாஸ்தி இருப்பாங்க, நான் பார்த்திருக்கிறேன். ஏன் அப்படின்னா கர்த்தருக்கு தெரியும் எங்க யாருகிட்ட பேசினா காய் நகரும். ஹல்லேலூயா. எங்க யாருகிட்ட பேசணும், அதுதான் தேவன் செய்திருக்கிறார். ஏன்னா என்னைக்குமே பாருங்க, ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா அந்த குழந்தைக்கு அவங்க அம்மா தான் என்ன செய்யறாங்க, இவர்தான் அப்பா, அப்பா சொல்றாங்களா இல்லைங்களா? எங்கேயாச்சும் அப்பா இவங்கதான் அவங்க அம்மா, அம்மா சொல்லுன்னு சொல்லியிருக்காங்களா? எங்கேயாச்சும் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? என்ன பேசவே மாட்டேன்றீங்க, சீக்கிரம் முடிச்சிடலாம். சரித்திரம் மாறி போயிடும். அம்மாக்கு இவர்தான் அப்பான்னு சொல்லி காமிக்கலைன்னா அந்த குழந்தைக்கு அப்பா யாருன்னு தெரியாது. முட்டி மோதி நான் தாண்டா உங்க அப்பா, நான் தாண்டா உங்க அப்பா அப்படின்னாலும் திரும்பி இப்படிதான் பார்க்கும். அப்படியா? அது ஆணோ பெண்ணோ அவங்க அம்மா தான் மெயின். ஹல்லேலூயா. ஏன்னா அந்த 10 மாசம் சுமந்த வேதனை, அந்த குழந்தை, நீங்க அந்த வேதனையை அறியலன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? அந்த குழந்தை உங்களுடைய வேதனையை அறிந்திருக்கிற வண்ணமாய் காட்சியளிக்கிறது. எப்படி தெரியுமா? உங்களையே சார்ந்திருக்கும், அம்மாவையே சார்ந்திருக்கும். அதனாலதான் தூதன் என்ன செய்யறாரு, அவங்க அம்மாட்ட போய் பேசுறாரு, நீ எப்படி இருக்கணும், உன்னுடைய வரக்கூடிய பையன் நீ எப்படி வளர்க்கணும். ஆனா இங்க தகப்பனார் என்ன செய்யறாரு, மறுபடியும் ஒரு வேண்டுதல் வைக்கிறாரு. என் ஆண்டவரே, நீ என்னிடத்துல ஏதோ என் மனைவி இடத்துல பேசுறது போல திரும்பவும் என்னிடத்துல பேசும், நான் இன்னும் நல்லா கேட்கிறேன். இன்னைக்கு நிறைய வீட்டுல ஆண்கள் செய்யற காரியம் என்னன்னா, செபிக்கப்பட மாட்டேங்கிறாங்க. என் பையனை எப்படி வளர்க்கணும் ஆண்டவரே, என் பிள்ளை நான் எப்படி வளர்க்கணும் கேட்க மறந்துகிறாங்க. அம்மாவே தான் எல்லாம் பார்க்கணும். ஆரம்பத்திலிருந்து, குழந்தை பிறந்ததுல இருந்து அம்மாவே தான் கழுவி விடுறதுல இருந்து, ஹல்லேலூயா, ஊட்டி விடுறதும் அம்மா தான், கை கால் கழுவி விடுறதும் அம்மா தான், குளிப்பாட்டுறதும் அம்மா தான். கடைசியில வேற ஒரு பேருக்கு மட்டும் நிற்பாங்க. தவறு. இந்த மனோவா பாருங்க, பேசிட்டாரல்ல, நீ மலடிங்கிற பேர் மாச்சல்ல, உனக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது, நமக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது, சந்தோஷம் அப்படின்னு விடாம மறுபடியும் ஜெபிக்கிறார். என் ஆண்டவரே, என்னிடத்துல பேசும். கர்த்தர் அதை விரும்புகிறார். மறுபடியும் கூப்பிட்டு, என் மனைவிட்ட பேசின வார்த்தையை, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை எனக்கும் கொடுங்க, என் முன்னாடியும் பேசுங்க, நானும் அறிந்து கொள்ளுகிறேன். ஆண்டவர் வரல நினைக்கிறீங்களா? கர்த்தர் தம்முடைய தூதனை மறுபடியும் அனுப்புறார். மறுபடியும் அனுப்பி அந்த தூதன் வயல்வெளியில வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. யாரு? சிம்சோனுடைய தாயார், மனோவாவுடைய மனைவி வயல்வெளியில வேலை செய்யறாங்க. அந்த வயல்வெளியில வேலை செய்யும் போது தூதன் நின்றுட்டார். அந்த அம்மா, போயிடாதீங்க, என் கணவர் உங்களை பார்க்கணும்னாரு. ஒரே ஓட்டம். அவங்க கணவரை பிடிச்சு கூட்டு உட்கார வச்சா தூதன் சொல்றாரு, மறுபடியும் கேட்கிறாரு. யாரு? அவங்க மனோவா, அவங்க கணவர் என்ன கேட்கிறாரு அப்படின்னா 13ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனம் வாசி கேட்கலாம். ஆமென். பாருங்க, மறுபடியும் அந்த மனோவா கேட்கிறாரு, நீ சொன்னது நிறைவேறும் போது, நீ சொன்ன காரியம் நிறைவேறும் போது அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும், அதை எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்டான். அப்போ மறுபடியும் தூதன் என்ன செய்யறாரு, கர்த்தருடைய தூதன் அந்த அவங்க மனைவியாகிய சிம்சோனுடைய தாயாருக்கு சொன்ன அதே வார்த்தைகளை மறுபடியும் சொல்லுகிறார். திராட்சை ரசம் குடிக்க கூடாது, மதுபானம் குடிக்க கூடாது, எச்சரிக்கையாயிரு. பிள்ளை இதோ சவரகன் கத்தி தலையில படக்கூடாது, நசரேயன் என்று அவன் அழைக்கப்படுவான் அப்படின்னு சொல்லி இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாச்சு. ஆனா இந்த பிள்ளையை வளர்ப்பதுல கேட்டாங்க, நல்லதுதான். கணவனும் மனைவி 2 தடவை, ஒரு தடவைக்கு 2 தடவை கேட்டாங்க. ஆனா சரியா கொண்டு போகல சிம்சோன. அதுதான் விஷயம். நசரேயன் அப்படின்னு என்னங்க அர்த்தம்? நசரேயன் பரிசுத்த ஜாதி. இயேசு கிறிஸ்துக்கு ஒரு பேர் இருக்கு, நசரேயனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. சும்மா இயேசுவின் நாமத்தினால சொல்லக்கூடாது. எங்கயாவது பிசாச பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நசரேயனாக இயேசுவின் நாமத்தினால ஓடு. அவர் பரிசுத்த தேவன், அவர் பரிசுத்த ஜாதியா இருக்கிறார். இடத்துல ஜாதியோட ஜாதியை பத்தி பேசல, அவர் பரிசுத்த சந்ததி, அவரை போல ஒருவரும் இல்லை. அப்படிப்பட்ட தருணத்துல இந்த பைபிள்லயே நசரேயன்னு சொன்னது எனக்கு தெரிஞ்சு சிம்சோன், அடுத்தது இயேசுவை தான். அவர் சொல்றார், ஆண்டவர் இவன் நசரேயன் எனப்படுவான், அப்படிதான் வளர்க்கணும். ஆனா இந்த பெற்றோருக்கு அர்த்தம் தெரியல. ஒரு தடவைக்கு 2 தடவை கேட்டாங்க எப்படி வளர்க்கணும்னு. ஆனா
சொன்னதுக்கு அப்புறம் தூதனே ஒரே ஒரு காரியம், நசரேயனுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டிருந்தா பரவாயில்ல. ஒருவேளை தெரிஞ்சும் தப்பு பண்ணிட்டாங்களா தெரியல. என்ன ஆச்சு? அவன் வளர்ந்தான், அந்த பையன் பிறந்து நல்ல ஆசீர்வாதமா இருந்தான். 13ஆம் அதிகாரம் 24, 25 வாசி கேட்கலாம். பின்பு அந்த ஸ்திரீ ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டாள். அந்த பிள்ளை வளர்ந்தது, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அவள் சேராவுக்கும் எஸ்தாவோலுக்கும் நடுவில் உள்ள தானின் பாளையத்தில் இருக்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவ துவங்கினார். அப்படின்னா அவங்கிட்ட பேச வகை தேடுகிறார், அவனை தொடுவதற்கு வகை தேடுகிறார். இன்னைக்கு உங்க பிள்ளைகளை ஏசப்பா தொடணும்னா நீங்க சந்தர்ப்பத்தை வாய்த்து கொடுக்கணும். ஆமாவா இல்லைங்களா? உங்க வீட்டுக்குள்ள கார் வரணும்னா நீங்க கேட்ட திறந்தாதான் கார் உள்ள வர முடியும். சும்மா கொண்டு வாப்பா யஸ்வந்த் உள்ள கொண்டா அப்படின்னா பட்டு உள்ள கொண்டு வந்து கேட்ல அடிச்சிருவோம். நீங்க கேட்ட திறந்து நீங்கள் வழிவகுத்து கொடுத்தால்தான், நீங்க இங்க சர்ச்சுடைய டோரை திறந்து கொடுத்தாதான் உள்ள வர முடியும். அப்படிதான் உங்க பிள்ளைகளை கர்த்தர் சும்மா தொட மாட்டாரு. ஐயோ என் பையனை தொடலையே ஆண்டவரு, என் பிள்ளை பாவமான வழியில போறானே, என் பையன் பாவத்துக்குள்ள கடந்து போறானே, எல்லாத்தையும் ஏமாத்துறானே, பொய் பேசுறானே, பாவமான சூழ்நிலைக்குள்ள கடந்து போறானே, சேர்க்கைகள் சரியில்லையே சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க எங்க பிள்ளைங்க. எப்படி கேட்பாங்க? கர்த்தருக்குள்ளாக நீங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறீங்களா? பரிசுத்த தேவனிடத்துல கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறீங்களா? அதாவது டாக்டர் கிட்ட போய் நம்ம பிள்ளைக்கு உடம்பு சரின்னு வச்சுக்கோங்க, டாக்டர் கிட்ட நம்ம போய் என் பிள்ளைக்கு ஏதோ வயிறு வலிக்குதுன்னு சொல்றா டாக்டர், ஒரு மாத்திரை கொடுங்க. அவர் என்ன செய்வாரு? மாத்திரை கொடுத்துருவாரா? என்ன சொல்லுவாரு? உங்களுக்கா வயிற்று வலி இல்லைங்க என் பிள்ளைக்கு, அவளை கொண்டு வாங்க, நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தா கொடுக்க முடியும், அவளை நான் பார்க்கணும். ஒரு மருத்துவரே அப்படி சொல்வார். ஆனால் இயேசு என்ன செய்வார்? இயேசு நம்முடைய பிள்ளைகளை அழகாய் நடத்த வேண்டுமானால் நீங்கள் கர்த்தருடைய பந்தியில் அவர்களை உட்கார வைக்க வேண்டும். எது பந்தி? நான் சொல்லுகிற பந்தி என்ன தெரியுமா? இந்த ஆலயம் என்னும் பந்தி. பந்திக்கு முந்து படைக்கு பிந்து. எப்படி பந்திக்கு முந்திரணும்? ஏசப்பாவை தேடுறதுல குறை வைக்காம முந்திரணும். சிம்சோனை குறித்து எப்படி வளர்க்கணும்னு கேட்டாங்க. ஆனா நசரேயன் பரிசுத்த ஜாதியில பெற்றோர் வளர்க்க தவறிவிட்டார்கள். ஏன்னா அவங்களுக்கே தெரியல. இன்னைக்கு பிள்ளைகளுக்கு ஒரு டவுட் வந்துச்சுன்னா யார்கிட்ட கேட்பாங்க தெரியுமா? அது பொம்பளை பிள்ளைகளுக்கு ஒரு டவுட் வந்து யார்கிட்ட கேட்குங்க? அம்மாட்ட தான் கேட்பாங்க. அப்பாட்ட போய் கேட்க மாட்டாங்க. அப்பாட்ட போயிலும் கேட்க மாட்டாங்க, அம்மாட்ட தான் போய் கேட்கும். ஏன்னா அம்மா அந்த வழியை தாண்டி வந்திருப்பாங்க. அப்போ அந்த வழியை நம்ம தாண்டலின்னு வச்சுக்கீங்களேன், அவங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுப்போம்? இதுல தவறு என்ன தெரியுமா? சிம்சோன் மேல தப்பு இல்ல, பெற்றோர் மேலதான் தப்பு. பெற்றோர் மேலதான் தப்பு. சிம்சோன் பரிசுத்த குலைச்சலான வாழ்க்கை வாழ்ந்ததுக்கு காரணம் பெற்றோர். ஏன்னா நசரேயனுடைய முக்கியத்துவத்தை பெற்றோர் அறிந்து கொள்ளவில்லை. இன்னைக்கு ஏன் நாம் பரிசுத்தமா வாழணும்? இன்னைக்கு ஏன் நாம் ஆலயத்துக்கு வர வேண்டும்? இன்னைக்கு ஏன் நாம் தினந்தோறும் ஜெபிக்கணும்? இன்னைக்கு ஏன் தினந்தோறும் வேதத்தை வாசிக்கணும்? அந்த முக்கியத்துவத்தை நாம் அறிந்திருந்தால் பிள்ளைகள் அறிந்திருப்பார்கள். இன்னைக்கு நாம் அறியாததுனாலதான் பிள்ளைகள் அறிந்து கொள்ளவில்லை. நம்ம தாங்க காரணம். ஆண்டவர் நம்மளை தான் கிணக்கு கேட்பார், பிள்ளைகளை ஃபர்ஸ்ட் கேட்க மாட்டார். நீ ஏன் வளர்க்கல? எப்படி எங்கேயாச்சும் அடையாளம் இருக்குங்களான்னு நீங்க கேட்கறீங்களா? ஏலி யாரு? 1 சாமுவேல் புஸ்தகத்துல முதல் 5-6 அதிகாரங்களை நீங்க எடுத்து வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அங்க சாமுவேல் தீர்க்கதரிசியுடைய சரித்திரத்தை சொல்லி எழுதியிருக்கிற வண்ணமா இருக்கும். அதுல ஏலிங்கிறது யாருங்க? ஒரு ஆசாரியன். ஆசாரியன்னா யாரு? பாஸ்டர். ஆசாரியன், பாஸ்டர், ஊழியக்காரர். சாமுவேல் கிட்ட ஆண்டவர் பேசுறாரு, ஏலி பசங்க கிட்ட ஆண்டவர் பேச முடியல. ஏன் தெரியுமா? பரிசுத்தம் இல்ல. ஏலி ஒரு பாஸ்டர், ஆனா அங்க 2 பசங்க இருக்காங்க ஏலிக்கு. 2 பசங்களையும் அந்த ஏலி என்ன செய்யல? கர்த்தருக்குள்ள வளர்க்கல. அந்த 2 பசங்களும் தீயில பஸ்பமாக்கிட்டாங்க. யாரு போட்டு தள்ளதுன்னா ஆண்டவர் கொன்னுட்டார். யாரு? வானத்தை பூமி உருவாக்கின ஆண்டவரே கொன்னார்.
ஒரு போதகருடைய பசங்களை. ஏன் தெரியுமா? ஆண்டவர் சொல்றாரு கை வைக்கிறதுக்கு முன்னாடி, ஏலி உன் பசங்களுக்கு ஏன் என்னை குறித்து நீ போதிக்கவில்லை? தேவ பயத்தை குறித்து ஏன் சொல்லிக் கொடுக்கல கேட்கிறார் ஆண்டவர். இன்னைக்கு நம்மளை பார்த்து அந்த மாதிரி ஒரு வார்த்தையை கேட்டக்கூடாது. அன்னைக்கு ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா, பிதாவாகிய தேவன் பல்லுக்கு பல்லு, அட்டிக்கு அட்டி, உதைக்கு உத, ரத்தத்துக்கு ரத்தம், உடனுக்குடனே ஆயத்தீர்ப்பு. லேட் எல்லாம் ஆகாது. இன்னைக்கு ஏன் தெரியுமா லேட் ஆகுது? ஏசப்பா நமக்கு கிருபையை கொடுத்திருக்கிறார். அதனாலதான் நம்ம பிள்ளைங்க தப்பிச்சுக்கிட்டு இருக்கு. தெரிஞ்சுக்குங்க, அதனால மட்டும்தான் நம்முடைய பிள்ளைகள் தப்பித்து வாழுகிறார்கள். நானுமே 24 வருஷம் தப்பிச்சு வாழ்ந்தேன்னா அதுதான் காரணம். இல்லைன்னா என்னையெல்லாம் என்னைக்கும் ஆண்டவர் போட்டு தள்ளித்த அப்படி உருட்டி விட்டுருப்பாரு. ஒன்னதுக்கெல்லாம் போயிருப்பேன். அல்லேலூயா. நெருப்புல பஸ்பமாய் போயிருப்பேன் நான் பண்ண பாவத்துக்கு. என் வாய் கெட்ட வார்த்தையா பேசின வாய். இன்னும் அதுல அந்த நாட்கள்ல கெட்ட வார்த்தை பேசுறதுன்னா அவ்வளவு சந்தோஷம். இன்னும் பெரிய ஒரு காரியத்தை சாதித்த வண்ணமாய் கெட்ட வார்த்தையில பாட்டு பாடின நானு. இந்த பாவிதான் கெட்ட வார்த்தையில எல்லாம் சேர்த்து பாட்டே பாடுவேன். இத ரசிக்கிறதுக்கு ஒரு கூட்டம், சூப்பர் மச்சான் சார், இவனை கூட்டு போகணும்டா. யாரையாவது திட்டணும்னா இவனை கூப்பிடணும்டா. ஒரு 4-5 பேர் இருப்போம். திட்டுறதுக்கு எங்க தான் வருவாங்க போன் பண்ணி. யாரையாவது திட்டணும்னா பெரிய ஒரு வேலை. அன்னைக்கெல்லாம் நான் பிதாவாகிய தேவன் இருந்தாருன்னா நான் அன்னைக்கு அந்த பெஞ்சிலேயே சாமலா போயிருப்பேன். எங்க அப்பா அம்மாவை பார்த்து கேட்டிருப்பாரு, ஆண்டவர் என்ன வளர்க்குற? சாம்பேல்னு மட்டும் பேர் வச்சுட்ட. ஆண் குழந்தை தான் வேணும்ட்ட பிறக்கிறதுக்கு முன்னாடியே. ஆண்டவர் பக்கம் கொண்டு வந்தியா? விபிஎஸ் கிளாஸ் கொண்டு வந்து விட்டியா? சர்ச்சில் கொண்டு வந்து விட்டியான்னு சொல்லி கேட்டு ஆண்டவர் எங்க அப்பா அம்மாவை கேட்டு என்னை தட்டியிருப்பாரு. ஏலியுடைய பசங்களை மாதிரியே. ஆனா இன்னைக்கு நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கிருபையின் தேவன் மன்னிக்கிறார். இன்னைக்கு மன்னிச்சதுனால நம்ம பிள்ளைகள் எல்லாம் உலாவிட்டு இருக்குதுங்க. ஆமாவா இல்லைங்களா? அல்லேலூயா. இன்னைக்கு மன்னிச்சதுனாலதான் நான் இன்னைக்கு மனம் திரும்பி ஆண்டருக்குள்ள வர்றதுக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்துருக்கிறார். இல்லைன்னா நான் என்னைக்கோ உன்னத்துக்கும் இல்லாம போக வேண்டியது. ஏலி ஆண்டவர் கேட்கிறாரு, ஏன் உன் பிள்ளைகளுக்கு என்னுடைய நாமத்தை குறித்து முக்கியத்துவத்தை சொல்லவில்லை? இன்னைக்கு நம்மை பார்த்து தேவன் ஒரு நாள் இந்த வார்த்தையை கேட்காதபடிக்கு மனம் திரும்புதல் வேண்டும். எங்கீங்க சொல்றான் கேட்கிறான். வர சொன்னா என் பையன் வரமாட்டேங்கிறான், என் பிள்ளை வர சொன்னா வரமாட்டேங்கிறா. ஏன் வர சொல்றீங்க? வர சொல்வதை காட்டிலும் அவனுக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஜெபிக்கணும், அதுதான் உண்மை. நல்லா ஜெபிக்கணும். ஆண்டவரே என் பையன் எங்க போறானா இல்லையோ உமக்கு நேரா நடக்கணும் ஆண்டவரே. உம்மோடு கூட உள்ளாவணும் ஆண்டவரே. உங்ககிட்ட பேசணும் ஏசப்பா. என்கிட்ட பேசுறாங்க என் பையனையும் என் பிள்ளையும், உங்ககிட்ட பேசணும். இந்த ஜெபத்தை நாம் செய்கிறோமா? நல்ல வேலை கொடுங்க ஆண்டவரே, நல்ல பரிசை கொடுங்க ஆண்டவரே, நல்ல அழகா இருக்கணும் ஆண்டவரே, நல்ல மருமகனை கொடுங்க, நல்ல மருமகனை கொடுங்க. எல்லாம் கொடுப்பாருங்க. இந்த பேஸ்மெண்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்க வீக்கு. வீடு கட்டுறதுக்கு பேஸ்மெண்ட் தான் முக்கியம். அடித்தளம் சரியில்லைன்னா நீங்க எவ்வளவு பெரிய அழகான வீடு கட்டினாலும் அது நிலைக்காது. ஒரு அடியில தகுடுபடுகையா மாறிவிடும். இன்னைக்கு கேரள மாநிலத்துல வயநாட்டுல பாருங்க மலை சரிவு. ஏன் சொல்லுங்க பாப்பா. ஜெபம் இல்ல. ரெண்டாவது பிராக்டிக்கலா சொல்லுங்க என்ன காரணம்? மலை இப்படி இருக்குன்னா நிறைய விஷயம். அடியில பேஸ்மெண்ட்டை குடைஞ்சு ரெசார்ட் கட்டிட்டாங்க. பாக்குறீங்களா? அழகழகா ரெசார்ட், அழகழகான பில்டிங். எங்க பேஸ்மெண்ட் தாங்க முக்கியம். அந்த கீழே இருக்கிற அடித்தளத்தையே நோண்டி 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 வீட்டையும் காட்டையும் உருவாக்கி எல்லா மரத்தையும் அழிச்சு கட்டினா அந்த மலை தாங்குமா தாங்காதா? ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இப்படிதான் வரும். அதுதான் உண்மை. சயின்டிஸ்ட் சொல்லிருக்கிறாங்க, மறுபடியும் சொல்றாங்க, மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில எல்லா பக்கமும் இந்த அழிவு வரப்போகுது வரும் நாட்கள்ல. நான் சொல்லல, விஞ்ஞானிகள் சொல்லியிருக்கிறாங்க. எங்க வரும் இந்த அழிவுன்னா, இந்த மாதிரி பேஸ்மெண்ட்டை குடையறாங்கல்ல, இங்கதான் வரும். மக்களுக்கு கொஞ்சமாவது யோசனை இருக்கணும்ல. அழகழகா ரெசார்ட், இன்னைக்கு ரெசார்ட் ஒண்ணுமில்லாம போச்சு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கை, நம்ம பிள்ளைடைய வாழ்க்கை, நீங்க அடித்தளம் எங்க தெரியுமா போடணும்? பிறந்த உடனே அடித்தளத்தை நீங்கள் போட வேண்டும். ஏசப்பாவை நோக்கி நீங்கள் ஜெபித்தாதான் உங்கள் பிள்ளை ஜெபிக்கும்.
உண்மை அதுதான். ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஒரு வீட்டுக்குள்ள போனோம்னா அங்க வீட்டுல என்ன நடக்குதுங்கிறது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். எப்படி? பிள்ளைகளை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். மரம் எப்படியோ கனி கனி அப்படியே. அல்லேலூயா. ஒரு சில கனியை தான் ஆண்டவர் இடையில சைடு ரோட்ல போட்டு அந்த கனியை தீட்டி புடைச்சு கழுவி சுத்திகரிப்பு பண்ணி கட் பண்ணி அந்த மரத்துல இருந்து டப்புன்னு கட் பண்ணி அந்த கனியை அழகா வச்சிருப்பாரு. அது ஒரு சில 100ல ஒரு கனி, ஆண்டவர் தொடுகிற கனி. ஆனா மோஸ்ட்லி மரம் எப்படியோ கனி அப்படியே இருக்கும். நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த வீட்டுல குழந்தை பையன் பால்வாடி ஸ்கூலுக்கு போறான். பேசுறான் பாருங்க பேச்சு. என்னடங்கா பேச்சு போட்டு வாங்குன்னு வாங்கினா ஒவ்வொருத்தரையும். என்ன செய்யறது? பார்த்தா இது எங்க இருந்து கத்துக்கிறான்? நான் அப்படிதான் கேட்டேன். அவங்க சொல்றாங்க, இல்ல பிரதர், ரீல்ஸ் பாக்குறான் பிரதர். மோசமான வார்த்தைகளா வருதுங்க. அதெல்லாம் வெளியே சொல்ல முடியாது. இத்தனை உண்டு. இங்க நிறுத்தினா இவ்வளவுதான் இருக்கும். முட்டி அளவு தான் இருக்கும். நானே உயரம் கம்மி, என் முட்டி அளவுக்கு தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது வீட்டுக்கு போனால தெரிஞ்சு போயிடும் எங்கிருந்து இந்த வார்த்தை வருது. அதுதான் கணவன் மனைவி பேசுகிற வார்த்தையில கூட நீங்கள் வார்த்தையை கவனமாய் கவனித்து செயல்படணும். கணவன் மனைவியை பார்த்து புள்ள முன்னாடி வாடி போடி உட்காரி அப்படின்னா அவனு என்ன பண்ணுவான் தெரியுமா? வளர்ந்து வாடி. இப்ப வர்ற பொண்ணெல்லாம் எப்படி இருக்கும்? அப்ப வர்ற பிள்ளைகள்லாம் நீங்க எல்லாம் பரவாயில்ல. உண்மையிலே நான் சொல்றேன், பாராட்டுகிறேன். உண்மையிலே நான் பணிவாய் சொல்லுகிறேன். ஆனா இனி வரக்கூடிய பிள்ளைகள் உங்களை மாதிரி அடியும் வாங்கிட்டு உதவியும் வாங்கிட்டு பேச்சு வாங்கிட்டு சமைச்சும் கொடுத்து பிரயோஜனம் இல்லையே. அப்படி இருக்காதுங்க. என்ன வாடி போடிங்கிற? நீ எவ்வளவு சம்பாதிக்கிற? ஒரே வார்த்தை, நீ எவ்வளவு சம்பாதிக்கிற? 20,000. நான் எவ்வளவு தெரியுமா? 40,000. நீ எவ்வளவு சம்பாதிக்க? 1 லட்சம். நான் 2 லட்சம். ஒழுக்கமா பேசு. இல்ல போயிட்டே இரு, கைய வைக்காத. பல வீட்டுல ஓடுது, பல வீட்டுல ஓடுது. ஒரு பிள்ளை ஒரு பையனை விட்டா பாருங்க ரையனு. அந்த பிள்ளை பையன் என்பவன் மனைவி கணவன், கணவன் மனைவிக்குள்ள கண்ணு முன்னாடி நான் பாக்குறேன். தொழில் ஒரு அட்டி, அவன் கண்ணத்துல விட்டு அட்டி எனக்கு டங்குகுது. சண்டையில பாத்திரம் கண்ணாடியில பறக்குது. அவன் ஒரு அடிதான் விட்டான். அவன் விட்டா பாருங்க, அவன் கை உலக்கமா இருக்குது. இவன் யாஸ்மின்மா இருக்கிறா, ஒல்லி தட்டு குச்சு விட்டா ஒரு அடி தப்பு தப்புங்குது. நேர்ல பார்த்தேன். உள்ள போய் நான் அடி வாங்க. இதெல்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னா, பிள்ளைகளை நாம் வளர்ப்பதில் ரொம்ப கவனமா இருக்கணும். பிள்ளைக்கு முன்னாடி சண்டை போடக்கூடாது, பிள்ளைக்கு முன்னாடி வார்த்தை பேசக்கூடாது. பிள்ளைக்கு முன்னாடி நம்ம என்ன செய்கிறோமோ பிள்ளைகள் அதை செய்யும். அதுதான் உண்மை. ஒரு பையனை பாக்குறேன். அவங்க நாங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருந்தோம், நானு நான்சி, அந்த பையனுடைய அப்பா, அந்த குட்டி பையன் இத்துணூண்டு. நாங்க அந்த இது சாக்கோபார், இந்த சாக்கோபார் பேப்பரை கிழிச்சிட்டு நானும் நான்சியும் சப்பி சாப்பிட்டு இருந்தோம். அந்த பிரதரும் உரிச்சிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. அந்த பையன் பார்த்தான், எங்க எல்லாத்தையும் பார்த்தான், குறிப்பா அவங்க அப்பாவை தான் பார்த்தான். அவர் என்ன சொன்னாரு, சாமி நீ என்ன செய்ய, இந்த ரேப்பர் இப்படி வச்சுக்கோ, பேப்பர் ஒழுகாதபடிக்கு நீ சாப்பிடுறா அப்படின்னு. அவன் பார்த்தான், இவங்க அப்பா தூக்கி போட்டாரு. அவனும் கசக்கி அந்த பேப்பரை சொல்றது கேட்கல, தூக்கி போட்டான். அவங்க அப்பா எங்க தூக்கி போட்ட, அது சட்டையில ஒழுகக்கூடாதுன்னு சொன்னேன் அப்படின்னு அவரு சொல்றாரு. புரியுதா நான் சொல்றது? சாக்லேட் பேப்பரை அடியில வச்சு சாப்பிடு. ஆனா அவங்க தூக்கி வீசிட்டாரு. அதை அவன் பார்த்துட்டான் கண்ணுல. ஏன்டா தூக்கி போட்டேன்னு அவங்க அப்பா கேட்டோம். அவங்க அப்பாட்ட அவன் சொல்றான், துணுண்டு துணுண்டு. நல்லா கவனிங்க, நீ மட்டும் தூக்கி போட்ட, நீ மட்டும் போட்ட. அவங்க அப்பானால எதுவுமே பேச முடியல. அவங்க அம்மாக்கு அதுல ஒரு சந்தோஷம். வந்துட்டான், வல்லவனுக்கு வல்லவன் வந்துட்டான். என்ன ஆட்டம் போட்ட நீ என்கிட்ட, ஒரு பேச்சு கேட்டிருப்பியா, இப்ப எப்படி குடிப்பிடி பிடிக்கிறான் பாத்தியா என் பையன். இதுல ஒரு சந்தோஷம் வேற. அவன் மரியாதை கிட்ட பேசல சந்தோஷம், அவங்க அப்பாவையே எழுத்து பேசல இந்த அம்மாவுக்கு ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷம் வேண்டாங்க, அந்த சந்தோஷம் வேண்டாம்.
தவறு. என்னதான் தகப்பனும் தாயும் பாவம் பண்ணியிருந்தாலும் கர்த்தர் அவங்க வயித்துல நம்மை பிறக்க வைத்திருக்கிறார். பிள்ளைகள் மாறுவாங்கன்னு பார்த்தா நம்ம தான் முதல்ல சரியா இருக்கணும் ஆண்டவர் பக்கத்துல. எனக்கு அதை பார்த்தோன்னே தூக்கி வாய் போட்டுச்சு. சின்ன சின்ன காரியத்தை கூட இந்த குழந்தை கவனிக்குதே. செயின் எடுத்து போட்டுக்கிட்டான். அவங்க அம்மா, டே அவர்ரா கீழே விழுந்து எங்கேயா போயிருண்டா, ஒரு 1.5 பவுன் செயின்டா, 1.25 1.5 இந்த காலத்துல வாங்க முடியாதா. நான் சொன்னேன், ஏன் தம்பி செயினை கொடுத்துரு அப்படின்னா, பிரதர் அவன் இத்தனை உண்டு சாம்பேல் பிரதர் என்னை பார்த்து அவன் சொல்றா அப்படின்னு. சாம்பேல் பிரதர் அவர் மட்டும், எங்க அப்பா மட்டும் போட்டிருக்காரு செயின், நான் ஏன் போடக்கூடாது? பாக்குறீங்களா இந்த குழந்தைகள் எப்படி இருக்கிறார்கள்? இதுல குழந்தைகளை தப்பு சொல்ல முடியுமா? குழந்தைகளை தப்பே சொல்ல முடியாதுங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், நிறைய வீட்டுல இவன் ஒண்ணு வளரவே மாட்டான், இவன் அப்படியே போயிருவா. யார் போவா? சிம்சோனை குறித்து நான் சொல்லுகிறேன். சிம்சோன் பாவத்துல விழுந்ததுக்கு முழுக்க காரணம் தாயும் தகப்பனும் தான். இன்னைக்கு கர்த்தர் நம்மை தான் கணக்கு கேட்பார். அதான் நான் சொல்றேன், ஆண்ட குழந்தைகளுக்கு முன்னாடி நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். பொம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னா ஒரு சில வீட்டுல அது வரைக்கும் பனியனோட திரிவாங்க ஆண்கள். பொம்பளை பிள்ளை பிறந்து கொஞ்சம் வளர்ந்தோட சட்டை இல்லாம இருக்க மாட்டாங்க. அந்த பிள்ளை சொல்லும், எங்க அப்பா பர்ஃபெக்ட் மேன், ஷர்ட் எல்லாம் எங்க அப்பா பார்க்க முடியாது. ஹல்லேலூயா. ஒரு வீட்டுக்கு நான் போயிருக்கிறேன். அந்த வீட்டுல 2 பசங்க, டிவி இருக்குது, பெரிய டிவி வால்ல மாட்டிருக்காங்க. அந்த பையன் சீரியல்னா என்னமான்னு கேட்டிருக்கான் வந்து. அப்ப என்ன அர்த்தம்? என்னங்க அர்த்தம்? அம்மாட்ட அந்த பையன் கேட்கறான், சீரியல்னா என்ன அப்படின்னு கேட்கறான். அதுக்கு என்ன அர்த்தம்? நீங்க என்ன புரிந்து கொள்கிறீர்கள் இதுல சொல்லுங்க. இங்க வந்துருச்சு சிஸ்டருக்கு. தெரியல. ஏன் தெரியல? ரைட். அந்த பிள்ளை, அந்த பசங்க 6வது 5வது படிக்கிறாங்க. சீரியல் என்னன்னு கேக்குறாங்கன்னா, தாயும் தகப்பனும் இது நாள் வரையிலும் 5 6 படிக்கிறாங்கன்னா, இத்தனை வருஷம் 8 வருஷம் 9 வருஷம் பெற்றோர் சீரியல் பார்க்கவில்லை பிள்ளைங்க முன்னாடி. இன்னைக்கு பிள்ளைங்க ரீல்ஸ் பாக்குறாங்கன்னா அம்மா ரீல்ஸ் பாக்குறாங்க. ஓட்டு உடைச்சிடலாம். ஹல்லேலூயா. இன்னைக்கு சீரியல் உட்கார்ந்து பாக்குறாங்க அப்படின்னா அம்மா அப்பா சீரியல் பாக்குறாங்க. நம்ம சாப்பிடும் போது போனை நோண்டிக்கிட்டே பார்த்தோம்னா அவன் ஒரு பக்கம் போனை நோண்டிக்கிட்டே பார்ப்பான். நீ மட்டும் பாக்குற? தயவு செய்து சொல்லுகிறேன், நீங்க யாருக்கு முன்னாடி நீங்க ஒழுக்கமா பரிசுத்தமா வாழ்றீங்களோ இல்லையோ, உங்க பிள்ளைங்க முன்னாடி சரியா இருந்துருங்க. ஹல்லேலூயா. ஏன்னா உங்க பேரை கெடுத்துரும். ஓப்பனா வெளியில யார தெரியுமா திட்டுவாங்க? அப்பாவே திட்டுவாங்க, அம்மாவை தாங்க, உங்களை தாங்க திட்டுவாங்க. என்ன வளர்த்திருக்கா பாரு உங்க அம்மா. ஓப்பனா பேசுவாங்க, தப்பா பேசுவாங்க. அப்பா பேச மாட்டாங்க, அம்மாவை தான். அதனாலதான் ஆண்டவர் என்ன செய்யறாரு, மனோவாவுடைய மனைவியினிடத்திலே கர்த்தருடைய தூதன் வந்து முதலாவது பேசுகிறார், எப்படி வளர்க்க வேண்டும். நீங்க ஆண்டவருடைய முக்கியத்துவத்தை உங்க பிள்ளைகளுக்கு போதிக்காதீங்க, செஞ்சு காமிங்க. நீங்கள் முதலாவது ஜெபிக்க வேண்டும் அதற்கு. அதான் நான் சொல்றேன். நீங்க முதல்ல எந்திரிச்சு ஆண்டவரை காலையில கனம் பண்ணி துதிச்சீங்கன்னா அவங்க பிள்ளைங்க பார்க்கும். கண்டிப்பா நான் சொல்றேன், பிள்ளைகள் ஜெபம் பண்ணுவார்கள். நீங்க முதலாவது வேதத்தை எடுத்து தினமும் வாசிக்கிற பழக்கம் உங்களுக்கு இருக்க வேண்டும். முக்கியமா தாய்மார்களுக்கு இருக்கணும். அப்போ பிள்ளைகள், பையனும் பிள்ளையும் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் வேதத்தை தொடுவார்கள். கண்டிப்பா நான் சொல்றேன், தொடுவாங்க. இன்னைக்கு வரையில எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு, என்ன தெரியுமா? அதனால மாத்திக்கவே முடியல. வெளியில வந்தா, வீட்டை விட்டு வெளியில வந்து கேட்ட பூட்டினா சிலுவை போடுவேன் வீட்டை பார்த்து. இப்பவும் யாராவது ஐசக் பிரதரும் கிருபாஸ்டரும் போறாங்கன்னா சிலுவை போட்டு விடுவேன். என் முன்னாடி யாராவது என் முன்னாடி கிடந்து போறாங்களோ, இல்ல நான் அந்த இடத்தை விட்டு போகிறேனோ, அந்த இடத்துக்கோ இல்ல காருக்கோ சிலுவை போடுற பழக்கம் எங்க இருந்து வந்த பழக்கம் தெரியுமா? என்னுடைய பெரியம்மா எனக்கு நினைவு தெரிந்த நாளிலிருந்து கடைசி வரையிலும் சிலுவை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. பைபிள் வாசி சிலுவை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த பழக்கம் எனக்கு அப்படியே தொத்திருச்சு. என்னால நிறுத்தவே முடியல. ஏன்? அவர்களை நான் பார்த்து வளர்ந்ததுனால.
இன்னைக்கு உங்க பிள்ளைகள் உங்களை எதுல பார்க்கிறார்கள்? சீரியல் பார்க்கறத பார்க்கறாங்களா, கெட்ட வார்த்தை பேசுறத பார்க்கறாங்களா, இல்ல சண்டை போடுறத பார்க்கறாங்களா, இல்ல தூங்கிக்கிட்டே இருக்கிறத பார்க்கறாங்களா, இல்ல ஒழுக்கமில்லாம பேசுகிற வார்த்தையை பார்க்கிறார்களா, இல்ல கனவீனப்படுத்துகிற காரியத்தை பார்க்கிறார்களா? அவர்கள் அப்படியே வாழ்வார்கள். இரண்டாவது சமுதாயம். பிள்ளைங்க முன்னாடி தயவு செஞ்சு நான் சொல்றேன், கைகூப்பி கேட்கிறேன், கர்த்தருடைய நாமத்தால ஜெபம் பண்ணிக்கங்க, வேதத்தை வாசிச்சுக்கங்க. ஆண்டவர் ஒரு நாள் கணக்கே பாரும். நீ ஜெபிக்காதனாலதான், நீ வேதத்தை வாசிக்காதனாலதான் உன் பிள்ளை வேதத்தையும் வாசிக்கிறதும் ஜெபிக்கிறதும் இல்லை, ஆலயத்துக்கு வர்றதில்லை. போட்டு தட்டி வீசிக்குவாருங்க நம்மள. ஆண்டவர் பொறுமையா பொறுத்திருக்கிறாரு. என் பிள்ளையெல்லாம் மாறாதுன்னு நினைக்கிறீங்களா? என்னை ஆண்டவர் தொட்டது 24 வயசுல தான். இங்க இருக்கிற எத்தனை பேர் 24 வயசு ஆச்சு பிள்ளைங்க? உங்க பிள்ளைகளுக்கு 24 வயசு ஆச்சா? ஆயிடுச்சா? இந்த பிள்ளை சொல்லாதீங்க, இது நல்ல தங்கமான பிள்ளை. உங்கள் வீட்டுல வராத பிள்ளைகளுடைய வயது ஆயிடுச்சா? ஆயிருக்காது. அப்போ கண்டிப்பா தொடப்படுவாங்க. இந்த பாவியே தொடும்போது உங்க பிள்ளைகள் எவ்வளவு நல்லா இருக்குதுங்க. நான் என்னென்ன மணிக்கு தெரியுமா, அதெல்லாம் சொன்னா தாங்காது. ஆனா கர்த்தர் என்னை தொட்டார். அப்போ உங்க பிள்ளைகளையும் ஆண்டவர் தொடுவார். அப்ப என்ன செய்யணும்? செபிக்கணும். எனக்காக செபிக்க தேவன் ஒரு சில பாத்திரங்களை கொடுத்தார். நீங்க உங்க பிள்ளைகளுக்காக அனுதினமும் ஜெபிக்கணும். இதை செய்யாதபடிக்கு பிள்ளையை பெத்துட்டேன்னு சொல்லி உட்கார்ந்துடக்கூடாது. பிள்ளையை பெறுவது பெருசல்ல, கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் பிள்ளை பெற வைப்பது. ஆனா அதை வளர்த்து சரியான வகையில கொண்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஆசீர்வாதம். பா, நல்ல பிள்ளையை பெற்றிருக்காங்கப்பா. இந்த பிள்ளைனால பெற்றோர் எவ்வளவு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுக்குறாங்க. அதாவது நீங்க மறைஞ்சதுக்கு அப்புறமும் உங்க பேர் எப்படி வழியில வரும்? உங்க பிள்ளைங்க மூலமா தான். ஹல்லேலூயா. உண்மை அதுதாங்க. அதனால நான் சொல்றேன், உங்க பிள்ளைகளை ஆண்டவர் பக்கம் திருப்புறதுக்கு ஒரே காரியம், நீங்கள் திரும்ப வேண்டும். இங்க சிம்சோன் பரிசுத்தத்தை குறித்து போதிக்கப்படவில்லை. ஏன்னா பெற்றோர் பரிசுத்தத்தை குறித்து தெரியல. பரிசுத்தத்தை குறித்து போதிச்சிருந்தா கண்டிப்பா சிம்சோன் பரிசுத்தமாய் வாழ்ந்திருப்பார். சிம்சோனுக்கு திருமணம் ஆகுது, மனைவி இருக்கிறா. அந்த மனைவி இருந்த போதிலும் சிம்சோன் எங்க போறாரு? வேசி இடத்திற்கு போகிறார். அவனுடைய பெயர் என்ன? இந்த வேசியினுடைய பெயர் என்ன பாருங்க, வேதாகமத்துல தெளிவா இருக்கிறது. அவனுடைய பெயர் தெளிலாள், தபித்தாள். தப்பா சொல்லாதீங்க, தெளிலாள். வேத புஸ்தகத்துல இருக்கிறது. அவனுடைய சக்தி எதுல இருக்குதுங்க? சிம்சோனுடைய சக்தி முடி. ஆண்டவர் 2 பாயிண்ட் தான் சொல்றார். 2 பாயிண்ட் படி வளர்த்துரு. முதல் பாயிண்ட், சவரகன் கத்தி அவனுடைய முடியில தலையில படக்கூடாது. 2வது, அவன் நசரேயன் பரிசுத்தமாய் வளர்க்க வேண்டும் அப்படின்னு சொன்னாரா? தூதன் அம்மா கிட்ட சொன்னாரு, மறுபடியும் அப்பாட்ட சொன்னாரு. இத என்ன பண்ணிருக்காங்கன்னா, சிம்சோன்ட்ட பரிசுத்தத்தை குறிச்சு பேசல அவங்க அம்மா அப்பா, முடிய குறிச்சு மட்டும் பேசியிருக்காங்க. கர்த்தருடைய ஆவியானவர் அப்பப்ப பலமா இறங்குவார் சிம்சோன் மேல. அப்படி நிறைய காரியத்தை சிம்சோன் சாதிச்சார். அதெல்லாம் நமக்கு இப்ப தேவையில்லை. அவர் வீழ்ந்ததுக்குரிய காரியத்தை பார்த்துட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது இவர் என்ன பண்ணிட்டாரு? மனைவி இருக்கு, ஆனா பரிசுத்தத்தை மட்டும் இழந்து போய் என்ன செய்யறாரு? தெளிலாள் அப்படிங்கிற ஒரு வேசி வீட்டுக்கு போய் உட்கார்ந்துட்டார். உட்கார்ந்தோன்னு அந்த அம்மா, அந்த பெண் தெளிலாள் நிறைய கேட்கிறா, உன்னுடைய பலன் எங்க இருக்கிறது? பின்னாடி எதிரி கேட்க சொல்றாங்க, அவனுடைய பலன் எங்க இருக்குன்னு கேட்டு சொல்லு, நான் உனக்கு பொற்காசு தரேன் அப்படிங்கிறாங்க அந்த வேசி பெண்ணிட்ட. அந்த பெண்ணும் அதே மாதிரி என்ன செய்யறா? அழகா உட்கார வச்சு சாப்பிட கொடுத்துட்டு, மதி மயக்கி வச்சு தேவையான காரியத்தை கொடுத்துட்டு அவ கேட்கிறா, உன்னுடைய பலன் எங்க இருக்கிறது? 3 முறை தப்பா சொல்றான். அந்த பொய் பேசுறாரு யாரு? சிம்சோன். 4வது மட்டும் ஒன்று உடைச்சிட்டார். இது எதனால நடந்தது? நியாயாதிபதிகள் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 15, 16 வாசி கேட்கலாம். அப்பொழுது அவள் அவனை பார்த்து, உன் இருதயம் என்னோடு இராதிருக்க உன்னை சிநேகிக்கிறவன் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? நீ இந்த 3 விஷயம் என்னை பரியாசம் பண்ணினாய் அல்லவா? உன்னுடைய மகாபலம் எதனாலே உண்டாயிருக்கிறது என்று எனக்கு சொல்லாமற் போனாயே என்று சொல்லி, இப்படி அவனை தினம் தினம் நெருக்கி வெசனப்பட்டு போதுங்க. பாருங்க, 3 முறை கேட்கிறா. 3 முறையும் இந்த சிம்சோன் பொய் பேசிட்டாரு. 4வது முறை என்ன செய்யறா அப்படின்னா, தினம் தினம் அப்படின்னு என்ன அர்த்தம்?
அங்கேயேதான் குடியிருக்கிறாருன்னு அர்த்தம். சிம்சோனு வீட்டுக்கே போகல. ஒருவேளை இந்த வார்த்தை கேட்டோன்னு அடுத்த செகண்ட் வீட்டுக்கு போயிருந்தா கூட சிம்சோன் தப்பிச்சிருப்பாரு. இன்னைக்கு நம்ம அதிகமா யாரிடம் பேசி கொண்டு இருக்கிறோமோ அங்கதான் பாவம் செய்யறோம். புரிந்து கொள்ளுங்க. மனுஷனிடத்துல அதிகமா பேச்சுவார்த்தை வச்சுக்காதீங்க. வீட்டுக்கு முன்னாடி உட்காந்து பேசுவாங்க, பார்த்திருக்கீங்களா? என்ன கதை பேசுறாங்க? நாட்டு நடப்பு பேசுறாங்களா, நாட்டுக்கு நல்லதை பத்தி பேசுறாங்களா? சொல்லுங்க பாப்போம். கால் நீட்டி போட்டு வீட்டுக்கு முன்னாடி ஒரு சில பேர் பேசுவாங்க. டீ கடையில உட்கார்ந்து ஒரு சில ஆண்கள் பேசுவாங்க. என்னதான் பேசுவாங்க? இந்த செஞ்சேரிக்கு நன்மையான காரியங்களை செய்து விட பேசுவார்களோ? பக்கத்து வீட்டுக்காரைய அந்த தெருவில் நடந்தது, இந்த தெருவில் நடந்தது தெரியுமா, அது நடந்தது தெரியுமா, இப்படி பேசுனாங்க தெரியுமா, அப்படியா, நேரம் போறதே தெரியலப்பா. எப்படி தெரியும்? பாவத்துக்குள்ள இருக்கும்போது. இதெல்லாம் தேவையில்லாத ஒரு பேச்சுவார்த்தை. இப்படிதான் வந்து செலவு பண்ணிட்டு இருக்கிறோம். பாவம் பிறக்குது. இங்க சிம்சோனு தெளிலான் வீட்டிலேயே குடியிருந்துட்டாரு. அங்க வார்த்தை சொல்லுது, தினம் தினம் அவள் தன்னுடைய மனம் நோகடிக்கத்தக்கதாய், நெருக்கி போகத்தக்கதாய், எப்படி சாக போற அளவுக்கு அவ பேசுறா. நொய் 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 நொய்ங்கிறா, அலட்டிக்கிட்டு இருக்கா. இன்னும் இந்த வார்த்தை வருங்க, தினம் தினம் வார்த்தைகளால நெருக்கி. இவ்வளவு நெருக்கத்தையும் கொடுத்து சிம்சோன் வாயிலிருந்து வார்த்தையை வர வச்சுட்டா. யாரு? அந்த தெளிலாள். அவர் என்ன சொல்றாரு சிம்சோன் பாருங்க, அந்த அடுத்த வார்த்தை 17வது வார்த்தை. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்லியாச்சு. போச்சு. ஆமென். எவ்வளவு பெரிய பரிசுத்தமான ஒரு வார்த்தை. வேதத்துல ஆண்டவர் சொல்றாரு, பரிசுத்தத்தை நாய்களுக்கு போடக்கூடாது. ஏன் சொல்றாருன்னா, இந்த மாதிரி மனுஷங்க கிட்ட இந்த சவரகன் கத்தி படக்கூடாது தலையிலன்னு சொல்லி சொன்னது யாருங்க? முதல்ல கர்த்தருடைய தூதன் அம்மா கிட்ட சொன்னார். மறுபடியும் கர்த்தருடைய தூதன் அம்மா கிட்டயும் அப்பா கிட்டயும் சொல்றாரு. இதே வார்த்தை சிம்சோனால யாருகிட்ட போய் சொல்லப்படுது? தெளிலாள். அவருடைய காரியம் என்ன? வேசித்தனம் செய்கிற ஒரு பெண். இன்னும் சொல்ல போனா பிசாசினுடைய பிள்ளை. பிசாசு கிட்ட சொல்லியாச்சு. பரிசுத்தமான வார்த்தையை, கனமான வார்த்தையை அப்படியே பிசாசு கிட்ட சொல்லிட்டான் சிம்சோன். எதனால உண்டாச்சு தெரியுமா? தேவனை குறித்து பயம் சிம்சோனுக்கு இல்ல. கர்த்தரை குறித்து பரிசுத்தம் சிம்சோன் இடத்துல காணப்படவில்லை. ஏன்? பெற்றோர் போதிக்கவில்லை. இதனால என்னாச்சுங்க? அவளும் தூங்கினோன்னு முடிய கட் பண்ணிட்டா. முடிய கட் பண்ணோன்னு வா 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 முடி கட் பண்ணிட்ட, ஓடியா ஓடியா ஓடியா, கதவு திறந்துட்டா. அப்படியே எல்லாரும் வந்து கையும் காலையும் பிடிச்சு கட்டிட்டாங்க. இந்த மனுஷன் தாங்கிட்ட பலன் இருக்குன்னு நினைச்சு சிம்சோன் இருந்து ஊங்குறாரு. ஏதாவது ஒண்ணு அசைஞ்சுதா? எதுவுமே அசையல. ஏன்னா கர்த்தருடைய நாமத்தினாலே செய்யின்னு சொன்ன காரியத்தை வெளியில சொல்லி அதை கெடுத்து கொண்டார் சிம்சோன். என்ன செஞ்சாங்க? கட்டி இழுத்துட்டு போய் ஒரு பெரிய அரண்மனை அங்க வச்சு 2 தூணுக்கு நடுவுல சிம்சோனை கட்டி என்ன செஞ்சாங்க? அதுக்கப்புறம் கண்ணை நோண்டி கண்ணை எடுத்துட்டாங்க வெளியில. கண்ணை நோண்டி வெளியே எடுத்துட்டு அவமானப்படுத்தி கேலி சின்னமாய் மாற்றி சிம்சோனை, அவ்வளவு கேலி. சிம்சோனை பார்த்து பயந்த மனிதர்கள் கேலி கிண்டலுக்கு ஆளானார் சிம்சோன் மனுஷர்களால. இது யாராலைங்க? பிசாசாலையா? பிசாசுக்கு வழி வகுத்து கொடுத்த பெற்றோராலே. இன்னைக்கு நான் சிம்சோன் மீது இந்த சாப்டர் படிக்கும் போது அவங்க பெற்றோர் மேலதான் எனக்கு கோபம் வருது. ஏன் உங்க பிள்ளைகளுக்கு இந்த காரியத்தை சொல்லி கொடுக்கலன்னு. இன்னைக்கு இந்த மாதிரி அவமானப்பட்டு இறந்தது பெற்றோரா சிம்சோனா? சிம்சோன் தான். என்ன பேசவே மாட்டேங்கிறீங்க? நீங்க எங்களையே கொஞ்சமா இருக்குன்னா நாம் திருத்திக் கொள்வதற்காக தான் அந்த வசனம் வருது, வேற எதுக்கும் இல்லை. பெற்றோருக்கு இந்த அவமானம் வரல, கண்ணை பிடுங்கப்படல. ஆனா சிம்சோன் தான் அந்த வலி வேதனை அனுபவித்தான். கண்ணை பிடுங்கினார்கள், கண்களை பிடுங்கினார்கள், அவமானப்படுத்தினார்கள், ஏளனப்படுத்தினார்கள், துன்பப்படுத்தினார்கள், அசிங்கப்படுத்தினாங்க. கடைசியில் இதையெல்லாம் பார்த்துட்டு சிம்சோன் தெரியுமா கேட்கிறாரு, ஆண்டவரே என்னை மன்னியும், எனக்கு இன்னும் ஒரு விசை பலன் தாரு, ஒரே ஒரு விசை, நானும் இவர்களோட சேர்ந்து மடியட்டும்னு சொல்லி வேண்டாரு. தேவன் அந்த ஜெபத்தை கேட்டு பலத்தை கொடுக்கிறாரு.
அந்த அரண்மனையினுடைய வாசலாகிய பெரிய தூண், அந்த தூண் தான் அந்த அரண்மனைக்கே பெரிய காரியம். பிடிச்சி இழுக்கிறாரு, அந்த அரண்மனை அப்படியே கீழே சாயுது, எல்லாரோடையும் சேர்ந்து அவரும் மடிந்து போகிறார். இந்த சாப்டர் அதுதான். இதுல என்ன தெரிஞ்சுக்கிறீங்க? அவ்வளவுதான், பைபிள் மூடி வச்சிருங்க. இதுல என்ன தெரிஞ்சுக்கிறீங்க? தயவு செய்து நீங்கள் இந்த வீடியோ பார்க்கிறவர்கள் எச்சரிக்கையா இருக்கணும். நாம் செய்கிற தப்பினால நம்முடைய பிள்ளைகள் வலி வேதனை அனுபவிப்பாங்க, அவமானப்படுவாங்க, ஒண்ணுமில்லாம மாயமா மறைஞ்சு போயிருவாங்க. அந்த மாதிரி தூணா துரும்பா போயிருவாங்க. இது யார் தெரியுமா காரணம்? பெற்றோர். தயவு செய்து நீங்கள் மனம் மாறி ஆண்டவர் பக்கம் திரும்பணுங்க. பெற்றோர் தான் முதல்ல செபிக்கணும். தினமும் வேதத்தை வாசிங்க. வேதத்தை வாசிக்காம இருக்காதீங்க. உங்க பிள்ளைங்க பார்க்கும்போது வேதம் வாசிக்கிறது அப்படியெல்லாம் இல்லை. வேதம் வாசிங்க, கர்த்தர் கிரியை செய்வார். கர்த்தரை குறித்து போதனை செய்யுங்கள். கர்த்தரை குறித்து கனம் கொடுங்க. ஏசப்பா குறித்து சொல்லுங்க. சொன்னீங்கல்ல இவர் தான் உங்க அப்பா, சொன்னீங்கல்ல என்னைக்காச்சும் இவர் தான் ஏசப்பான்னு சொல்லியிருக்கிறோமா? ஏசப்பாட்ட வந்தேன்னா இதெல்லாம் கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறோமா? ஏசப்பா கிட்ட கேளு, என்கிட்ட கேட்காதன்னு சொல்லியிருக்கிறீங்களா? இன்னைக்கு நிறைய தாயும் தகப்பனும், குறிப்பா தாய்மார்கள் நிறைய பிள்ளைகளை கோழியை வளர்க்கறது மாதிரி தாங்கிட்டே வச்சு வளர்த்துக்கிறாங்க. என்கிட்ட கேளு, என்கிட்ட கேளு, நான் தர்றேன், நான் தர்றேன். ஒரு நாள் பிள்ளைகள் மதிக்காம போயிடுவாங்க. அதுக்கு என்ன நீ செய்யணும்? முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி, ஏசப்பா ஒருத்தர் இருக்கிறாரு, கேளு, என்கிட்ட கேட்காத. கொஞ்சம் வளர்ந்து பெருசானோன்னு சொல்லுங்க, நீ என்கிட்ட கேட்காத, கேளு, சொல்லி பாருங்க. அந்த பிள்ளைகள் ஆண்டவரை கேட்க ஆரம்பித்தா கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். ஏலி தான் பசங்கிட்ட தப்பு பண்ணாரு, ஆனா சாமுவேல் கிட்ட தப்பு பண்ணல. என்ன தெரியுமா? ஏலி படுத்திருக்கிறாரு, சாமுவேலும் படுத்திருக்கிறாரு. அந்த இடத்துல ஆலயத்துல ஒரு சில பணிகளை செய்து விட்டு சாமுவேல் இருக்கிறாரு. ஆண்டவர் வந்து பேசுறாரு. எப்படி பேசுறாரு? சாமுவேலே, சாமுவேலே கூப்பிடுறாரு. ஆண்டவர் பரலோகத்தின் தேவன் வாய் திறந்து கூப்பிடுறாரு, சாமுவேலே, சாமுவேலே. ஆனா இந்த சாமுவேலுக்கு தெரியல அவரை தான் கூப்பிடுறாருன்னு. என்னாச்சு? உடனே ஓடி போய் ஏலி கிட்ட போய் கேக்குறாரு, நீர் என்னை கூப்பிட்டீரா? குட்டி பைய. ஏலி சொல்ற, நான் கூப்பிடலையே. மறுபடியும் அதே மாதிரி குரல் வருது. அதை கேட்டோன்னு மறுபடியும் ஏலிட்ட போய் கேட்கிறாரு சாமுவேல், குட்டி பையன், நீர் என்னை கூப்பிட்டீரா? அப்ப ஏலி புரிஞ்சுக்கிட்டாரு, என்னன்னா நான் கூப்பிடல, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் சாமுவேலை கூப்பிடுகிறார். அதுக்கு ரிப்ளை யார் சொல்றா? ஏலி சொல்லி கொடுக்கிறாரு சாமுவேல்ட்ட, இப்படி சொல்லு, ரிப்ளை பண்ணு அப்படின்னு. என்ன ரிப்ளை பண்ண சொன்னாரு? என்னங்க ரிப்ளை பண்ண சொன்னாரு? சொல்லுங்க. இதோ அடியேன் கேட்கிறேன். இனி அந்த மாதிரி மறுபடியும் உனக்கு குரல் வந்துச்சுன்னா என்ன தெரியுமா சொல்லணும் சாமுவேல்? இதோ அடியேன் கேட்கிறேன் சொல்லும், சொல்லும் ஆண்டவரே. சொல்லி கொடுத்தீங்களா உங்க பிள்ளைகளுக்கு? இந்த பிள்ளைங்க இப்ப இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஒரு சில பிள்ளைகள் முடிக்க மாட்டேங்கிறாங்க ஜபத்தைய. நமக்கு தெரிஞ்சா தானங்க அவங்க சொல்லி கொடுக்க முடியும். அவன் சொல்லி கொடுக்கிறாரு ஏலி, இதோ சொல்லும் அடியேன் கேட்கிறேன் ஆண்டவரே, சொல்லுப்பா. அவனும் போய் உட்காண்டான். மறுபடியும் சாமுவேலே, சாமுவேலே. திரும்ப இப்ப ஏலிட்ட வரல சாமுவேல். என்ன தெரியுமா செய்யறாரு? அப்படியே உட்கார்ந்து அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்டு, இதோ சொல்லும் அடியேன் கேட்கிறேன் ஆண்டவரேன்னு சொன்ன அடுத்த செகண்ட் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய பரிசுத்த கர்த்தர் இறங்கி வந்து சாமுவேல்ட்ட பேச ஆரம்பித்தார். பேச ஆரம்பிச்சவர் விடவே இல்லை. அவனை பரிசுத்த ஜாதியாய் மாற்றுகிறார், சாமுவேலை தீர்க்கதரிசியாய் மாற்றுகிறார். கடைசியில சாமுவேல் மூலமா பெரிய பெரிய காரியங்களை செய்கிறார். கடைசி பரியந்த ஆண்டவர் சாமுவேலோட கூட இருந்தார். அல்லேலூயா. ஏலி பசங்களோட கூட இல்ல, சாமுவேலோட கூட இருந்தார். ஏன்னா ஒரு பெரியவங்க சாமுவேலுக்கு இப்படிதான் பேசணும்னு சொல்லி கொடுத்தாங்க. இன்னைக்கு உங்க பிள்ளைகள் இன்னும் வளரல, குட்டியாதான் இருக்கிறாங்க. ஐயோ நாள் போச்சே நினைக்காதீங்க. நாட்களையும் நொடிகளையும் இப்படிங்கிறக்குள்ள மாத்துறது யாரால முடியும்? பாஸ்டால முடியுமா? உங்களுக்கு போதிக்கதான் ஆண்டு வச்சிருக்கிறாரு. யாரால முடியுங்க? யாரால முடியும்? ஏசப்பாரால மட்டும்தான் முடியும். 5 விளையாது 50 விளையாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா 5ஐயும் 50ஐயும் உருவாக்குகிறவர் என் தேவனாகிய கர்த்தர். எனக்கு தெரிஞ்சது அதுதான். பெரியவங்க சொல்ற வார்த்தையை நான் அவமதிக்கவில்லை. ஆனால் எனக்கு தெரிந்த இயேசு அவரால் எதையும் எந்த நொடியிலையும் எப்படியும் செய்ய முடியும். ஏன்னா அவர்தான் நம்மை உருவாக்கி இருக்கிறார்.
உருவாக்குனவங்களுக்கு தான் தெரியும் என்ன செய்யலாம் எப்படி செய்யலாம்னு. இந்த சேரை டிசைனா மாத்துறதுக்கு எனக்கு தெரியாது, ஆனா உருவாக்கினவங்க எப்படி வேணா என்ன வேணா செய்வாங்க, நாக்கு வச்சிருப்பாங்க. அல்லேலூயா. சாம்பார் வைக்கிறீங்க, சாம்பார்ல காரம் ஜாஸ்தியா போச்சு, பயங்கர காரம், என்ன செய்வீங்க? மல்லிப்பொடி. மல்லிப்பொடியா? தெரியாதுன்னு சொல்ல. தேங்காய் துருக்கி போட்டா காரம் கம்மியாகும். வேற என்ன போடலாம்? காய்கள் போடலாம். வேற உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கு உப்பையும் காரத்தையும் கொஞ்சம் எடுத்துரும். இன்னொன்னு பருப்பு போடலாம். அப்புறம் இது என்னது, மண்டை வெள்ளம். அது கொஞ்சம் இனிப்பா மாறிடும், ஆனா காரத்தை கொஞ்சம் குறைச்சிடும் இல்லையா? இத்தனை விஷயங்கள் இருக்குது. ஆனா இதெல்லாம் தெரிஞ்சவங்க தான் ஆட் பண்ண முடியும். தெரியாத எண்ணெய் கொண்டே விட்டுட்டு, பிரதர் ரொம்ப காரமா போச்சு பிரதர், நிமிஷி வச்ச குழம்பு, நீங்க ஏதாச்சும் ஒண்ணு பண்ணுங்க பிரதர் அப்படின்னா, நாம இப்ப இயேசுவின் நாமத்தினால எல்லாம் மாறாது. அங்க நாமத்துல உபயோகப்படுத்த முடியாதுப்பா. கரெக்டா சொன்னா ஓகே, சொல்லாம இயேசுவின் நாமம் சொல்ல முடியாது. நானா எதையோ காரத்துக்கு போல வேற ஏதாவது போட்டா முடிஞ்சு போச்சு, வயிறு கெட்டு போச்சு. அதான் நான் சொல்றேன், தெரிந்தவங்கனால மட்டும்தான் அதை சரி செய்ய முடியும். அப்ப தெரிந்தவர் யார் தெரியுமா? நம்மை உருவாக்கின இயேசு தான் நமக்கு தெரியும். நமக்கு என்ன, எந்த டைம்ல எப்போ கை வைக்கணும், எப்ப மாத்தணும், எப்ப கிரியேட் செய்யணும். இன்னைக்கு நான் சொல்றேன், இப்ப ஜெபிக்க போறோம். பைபிள் முடி வச்சிருங்க எல்லாம், தயவு செஞ்சு அதான் பைபிள் முடி வைங்க. இப்ப நம்ம ஜெபிக்க போறோம். உங்க பிள்ளைகளுக்காக இன்னைக்கு ஜெபம். அல்லேலூயா. உங்க பிள்ளைகளுக்காக தான் இன்னைக்கு ஜெபிக்க போறோம். இன்னைக்கு ஜான்சன் பிரதர், ஸ்டீஃபன் பிரதர் எல்லாம் அம்மாக்கு தாய் தான். அப்படி இருக்கும்போது வயசு எல்லாம் பார்க்காதீங்க. இன்னைக்கு தாய்மார்கள் இருக்கிறீங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற தாய்மார்களுக்கு நான் சொல்றேன், உங்க பிள்ளைகளை கண்ணு முன்னாடி வச்சு ஏசப்பா கிட்ட கொண்டு போய் சேர்த்துருங்க. ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்து நிறுத்துங்க. ஏசப்பா, சாமுவேல் என்னும் பிள்ளையாண்ட தொட்டைங்கல்ல, தீர்க்கதரிசியா மாத்தினீங்கல்ல, அப்படியாகவே என் பிள்ளைய தொட்டு இன்னைக்கு ஒரு தீர்க்கதரிசியா மாற்றுங்க, பரிசுத்தமா மாற்றுங்க. சிம்சோனை போல என் பிள்ளை இருக்க கூடாதுப்பா, சிம்சோனை போல என் பிள்ளை வளர்ந்துட கூடாது ஏசப்பான்னு சொல்லி தயவு செஞ்சு முதல்ல பிள்ளைகளுக்காக ஜெபிக்க போறோம். கண்களை மூடி ஒப்பு கொடுக்கலாமா? சேனைகளின் கர்த்தர் உங்கள் மத்தியில் இருக்கிறார். பரிசுத்த தேவன் உங்கள் மத்தியில் பேசிக் கொண்டிருக்கிறார். சர்வ வல்லமையுள்ள தேவன் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறபடியினால் மேரா ஷகதா லகது ரிகபா லஹபது நிகபா நசரேயனாக இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் இன்றைக்கு கேளுங்க, இன்னைக்கு கேளுங்க. உங்க பிள்ளைகள் எவ்வளவு பெரிய பிள்ளையானாலும் சரி கேளுங்க. என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் செய்வேன்னு சொல்லி இயேசு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். கேட்டு பாருங்க. ஏசப்பா, இயேசுவே, என்னை உருவாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, எனக்கு பிள்ளையை கொடுத்து மலடி என்னும் பெயரை போக்கினவரே, இதோ தாயின் கருவில உருவாக்குவேன் என்று சொன்னவரே, இதோ என் பிள்ளையினுடைய பெயரை சொல்லி அழைத்தவரே, இதோ இந்நாட்கள்ல இந்த கிராமத்தில் என்னை ஆசீர்வதித்தவரே, பிள்ளைகளை கொடுத்து அப்படியாகவே என் பிள்ளைகளை உம்முடைய அண்டையிலே சேர்க்கிறேன், உம்முடைய அண்டையில நான் விடுகிறேன்ப்பா. அப்பா, என் பையனை தொடுங்க, என் பிள்ளையை தொடுங்கப்பா. என் பையனும் பிள்ளையும் பரிசுத்தமா வாழணும் ஆண்டவரே. இன்னைக்கு ஒப்பு கொடுக்குறீங்களாமா? இன்னைக்கு ஒப்பு கொடுக்குறீங்களா சகோதரி? உங்க பிள்ளைகளை ஆண்டவர் தொட விரும்புகிறார். இன்னைக்கு உங்க பிள்ளைகளை ஆண்டவர் தொட விரும்புகிறார். கர்த்தர் உங்க பிள்ளைகளை கொடுத்திருக்கிறாரு. ஆனா பிள்ளைகளை நீங்க என்ன செய்யணும்? கர்த்தர் பக்கம் கொண்டு வந்து நிறுத்தணும். இன்னைக்கு ஒப்பு கொடுங்கம்மா, இன்னைக்கு ஒப்பு கொடுங்க சகோதரி. விட்டுறாதீங்க, இந்த நேரத்தை அசால்ட்டா விட்டுறாதீங்க. உங்க பலவீனத்தை முன்னாடி வச்சு விட்டுறாதீங்க. அசால்ட்டா உங்க பிள்ளைகளுக்கு ஜெபிக்காம விட்டுறாதீங்க. காலம் வருகிறது. ஓ, வானம் பூமி ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தை ஒளிந்து போவதில்லை. பொல்லாத பிசாசு வருகிறான். 666 ஆட்சி வரப்போகிறது. அந்த நேரத்தில் நீங்க ஜெபிக்க முடியாது. அந்த நேரத்தில் இந்த மாதிரி கண்ணீர் விட முடியாது. இன்னைக்கு ஒப்பு கொடுங்க, கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க. வேதம் சொல்லுகிறது, கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு இருக்கிறான் என்று சொல்லி. ஆண்டவரே, அப்பா, இந்த ஆலயத்தில் இருந்து இதோ உம்முடைய பிள்ளைகள், ஆண்டவரே, உம்முடைய சகோதரன், உம்முடைய சகோதரி, உங்க தாய்மார்கள், ஆண்டவரே, அப்பா, நீங்க கொடுத்த பிள்ளைகளை உம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்க வந்திருக்கிறாங்கப்பா. இன்னைக்கு ஒப்பு கொடுக்க வந்திருக்கிறாங்கப்பா. ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. ஒரு பிள்ளையை கைவிடாதீங்க ஆண்டவரே. இதோ இங்க இருக்கிற ஒரு பசங்களை கைவிட்டுறாதீங்கப்பா, விட்டுறாதீங்க ஆண்டவரே. ஒப்பு கொடுத்த பிள்ளைகளை எல்லாம் பிடிச்சுக்குங்க இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. கடைசியா நீங்க ஒப்பு கொடுங்க ஆண்டவர்கிட்ட. நான் ஜெபம் பண்ணுவேன். இன்னைக்கு ஏன் உங்க பிள்ளைகள் ஜெபிப்பதில்லை, வேதத்தை வாசிப்பதில்லை, ஆலயத்துக்கு வர்றதில்லை அப்படின்னா, நாம் சரியாய் கர்த்தருடைய காரியத்தை செய்யாதனாலதான். நம்ம செஞ்சாதாங்க, நம்ம வழியில நடந்து போனாதான் அந்த வழியில பிள்ளைகள் வருவாங்க. ஒப்பு கொடுங்க ஆண்டவரே. இனி வரக்கூடிய நாட்கள்ல நான் சரியா ஜெபம் பண்ணுவேன்ப்பா, சரியா வேதத்தை வாசிப்பேன்ப்பா, உமக்கு நான் கனம் கொடுப்பேன்ப்பா, ஆலயத்துக்கு நான் வருவேன் ஏசப்பா. ஆண்டவரே, அப்பா, உமக்கு ஏற்றபடி வசனத்தின்படி வாழ நான் அர்ப்பணிக்கிறேன்ப்பா. என் பிள்ளைகள் இதோ இந்த காரியத்தை பார்த்து உங்க கிட்ட வந்து சேரணும் ஏசப்பா.
பிள்ளைகள் அல்ல, பெற்றோர்களே பிள்ளைகளுக்காக பந்தியை ஆயத்தப்படுத்தணும். அந்த பந்தி பரிசுத்த பந்தி. ஆண்டவரே, இங்க இருக்கிறவங்க அப்படியே பிள்ளைகள் ஜெபிச்சுட்டு இருக்கிறாங்கப்பா. இந்த வீடியோ பாக்குறவங்க ஜெபிக்கிறாங்க, நான் விசுவாசிக்கிறேன்ப்பா. சிம்சோனம் போல நாங்க வாழ்ந்துடக்கூடாது, உமக்கு பரிசுத்தமா நாங்க வாழணும். எங்க பிள்ளைங்க உமக்கு பரிசுத்தமாய் வாழணும். ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம்ப்பா. தொடர்ந்து ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. உங்க நாமம் மட்டும் எங்க வாழ்வில, எங்க குடும்பத்துல, எங்க சபையில ஓங்கி ஆசீர்வாதமாய் விளங்கட்டும் என்று சொல்லி எங்களை தாழ்த்துகிறோம். தொடர்ந்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து அர்ப்பணிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.